இந்தாங்க. ஆகா, தேங்க்யூ ராஜி. யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சரோஜா. எல்லாரும் எங்க போனாங்கன்னு தெரியல. அத்தை மாமா 2 பேரும் ரூம்ல தான் இருப்பாங்க. இல்ல சவுண்ட் அதிகமா வச்சு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அதனாலதான் போன் அடிக்கிற சத்தம் அவங்களுக்கு கேட்டிருக்காது. எங்க ஒரு வேலை பண்ணுங்களேன், சின்ன மாமா மொபைலுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் ட்ரை பண்ணிட்டேன் சரோஜா, அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. இல்ல நம்ம அமிர்தாவாவது அட்டென்ட் பண்ணலாம்ல, என்ன ஆச்சு? அவ நேத்துல இருந்தே என்னமோ மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால அவ ஏதாவது கோவிலுக்கு போயிருப்பா. இப்ப என்ன பண்றது சரோஜா? கிஃப்ட வீட்லயே வச்சுட்டு வந்துட்டோம். அமிர்தாவாவது போன்ல கிடைச்சான்னா அவளையே அங்க கொண்டு வந்து கொடுக்க சொல்லிடலாம். நான் ஒரு வேலை பண்றேன், ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் வேற கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருவா. மறுபடியும் பர்ச்சேஸ் பண்றதா? அதெல்லாம் வேண்டாங்க. சரி, 10 நிமிஷத்துல நானே வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க, எதுக்கும் இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருங்க. அப்பவும் அவங்க அட்டென்ட் பண்ணலன்னா அப்போ போய் பாருங்க. சரி, அப்படியே பண்றேன். ஏங்க, இந்த போன் பாடா படுத்துதுங்க. நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டேங்குது. ஏய் ராஜி, எங்க போற நீ? யாருன்னு போய் பார்க்க வேண்டாமா? ஐயோ வேண்டாம், அது நிச்சயமா விக்ரமோட காலா தான் இருக்கும். அவன் இப்ப எதுக்காக போன் பண்ணிருக்கான் தெரியுமா? நாம நகையை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கோம்ல, அதை விசாரிக்கதான். தப்பி தவறி இப்ப நீ அவன் போனை அட்டென்ட் பண்ணிட்ட, நகையெல்லாம் வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டோம், கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லுவான். அப்புறம் நாம அதை கொண்டு போகலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுவும் இல்லாம வீட்டுல நகை இல்லைன்னு சொன்னா நம்மளையே அவன் சந்தேகப்பட்டாலும் படலாம். அதனாலதான் என்ன ஆனாலும் சரி, நாம போனை அட்டென்ட் பண்ணவே கூடாது. சரோஜா, இப்பவும் யாரும் போன் அட்டென்ட் பண்ணல. ஒரு வேலை செய்யறேன், நானே சீக்கிரம் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேனே. சரிங்க, சீக்கிரம் வந்துருங்க. ஓகே. சரி வாங்க, முதல்ல அந்த நகையெல்லாம் எடுத்து ஒளிச்சு வைக்கலாம். ஏன்னா போன் பண்ணியும் நாம எடுக்கலல்ல, அதனால விக்ரம் வீட்டுக்கே வந்துருவான். ஐயோ, அவன் அவ்வளவு தூரத்துல இருந்து வரமாட்டாமா. அங்கேயே ஏதாவது சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்துருவான். மொத்தத்துல அந்த நகை நம்ம வீட்டிலேயே தங்கிடுச்சு பாத்தியா, அதுவே எனக்கு சந்தோஷம். அது இந்த வீட்டுல இருந்தா அது என்னைக்கு இருந்தாலும் நமக்கு தானே வந்து சேரப்போகுது. சாப்பிடு சாப்பிடு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இடத்துக்கு அமிர்தா இங்க வந்திருக்கணுமே. அட்லீஸ்ட் நான் பேசின விதத்துக்காவது அவங்க இங்க வந்தே ஆகணும். அவங்க மனசுல நான் இருக்கேன்னு தெரியப்படுத்துறதுக்காவது அவங்க வந்தே ஆகணும். ஏன் இன்னும் வரல? ஐயோ கடவுளே, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் இங்க அமிர்தாவை வரவழைச்சிரு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து
அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.